அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஆடி வெள்ளி, அதனால் பருப்பு அவரைக்காய் போட்டு இப்போ சாம்பார் தான் வைக்க போகிறேன். பாருங்கள், பருப்பு, தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், 200 கிராம் பருப்பு போட்டு 200 கிராம் பருப்பு, 2 தக்காளி, பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 2 விசில் விட்டால் பருப்பு சூப்பராக இருந்துடும். ஆனால் என்ன செய்யற? பால் கட் பண்ணுறேன். காட்டு. ஓ, இப்போ தான் 8 மணிக்கு தான் பால் இருந்துச்சா? இப்போ தான் அதை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி டீ போட போகிறோம். அப்போ வந்து 8 மணிக்கு தான் டீ போடுச்சு. நான் என்ன பண்ணேன், பால் லேட்டாக வருது. இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து அவரைக்காய் வந்து நறுக்கி தரேன். சாம்பார் குழம்பு போடுறதுக்கு. இது வந்து பீக்கங்காய் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு என்ன இதுண்ணா? இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். இந்தியா சுதந்திரம் பண்ண நாள். பாருங்க, பருப்பு முக்காப்பதான் எழுந்திரிச்சு. இப்போ ரசத்துக்கு பருப்பு முக்காப்பதான் எழுந்திரிச்சு. இப்போ ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி மட்டுமா? பருப்பு தண்ணி ஊற்றினா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி எடுக்கிறேன். பாருங்க, இப்போ அவரைக்காய் நான் நறுக்கி கழுவி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் எடுத்து இந்த பருப்புக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ புளி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக கொஞ்சம் புளி வடிகட்டிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டு ஒரு கிண்டி ஒரு விசில் விட்டால் மட்டும் போதும். சூப்பராக நல்லா ரெடி ஆகிடும் சாம்பார், அவரைக்காய் சாம்பார். பாருங்க, இப்போ பீக்கங்காயை நல்லா மேல் தோலை இந்த மாதிரி நைஸாக சீவிக்கலாம். இப்போ நறுக்கி விதை இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே இதை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பொரியலுக்கு. பாருங்க, சூப்பராக ரெடி. இவங்க அவரைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு தாளி போட்டால் இது சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அதில் குக்கர்லேயே வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். 300 கிராம் அரிசிக்கு 650 கிராம் தண்ணி ஊற்றினா ஊறினது போக சூப்பராக நல்லா சாப்பாடு வந்து அப்போ தான் இந்த விதை இல்லாமல் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும். அதுக்கு தான் இப்படி அரிசி ஊற்றிருக்கேன். இதில் உப்பு, எண்ணெய் எதுவுமே போட வேண்டாம். இதை பாருங்க, நான் ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளி மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருவேன். இதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மல்லித்தூளும் உப்பும் போட்டால் சூப்பராக இருக்கும் ரசம். பாருங்க, இப்போ சாம்பார் தாளிக்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் கடுகுல பருப்பு போட்டு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் கேஸில் பருப்பு இருக்காங்க. இது நல்லா வந்து பொரியிட்டு செவக்க பொரியும். கருவேப்பிலை போடல, ஏன்னா சாம்பார் தூள், மல்லித்தூள் ரெண்டுலேயுமே கருவேப்பிலை போட்டு அரைச்சதுனால கருவேப்பிலை போடும். இப்போ வந்து கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா நல்லா வதங்கிட்டு இதுலேயே வந்து அப்படியே கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்து போட்டுக்கலாம். ரசத்தை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து சாம்பார் வச்சு அவ்வளோதான், எடுத்து ஊற்றியாச்சு. ரெடி. ரசத்தை ஒரு சூடு மட்டும் பண்ணால் போதும், ரசம் ரெடி, சாம்பார் ரெடி. இப்போ வந்து பீக்கங்காய் தாளிக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு போட்டு 2 வரமிளகாய் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ பீக்கங்காயை கொட்டி ஒரு கிண்டி தண்ணியே ஊற்ற வேணாம், ஏன்னா இதில் இருக்க தண்ணியிலே வெந்துடும். நல்லா அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டால் வெந்துடும். வேணுன்னா நீங்கள் காரம் வேணுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்படியே விட்டுக்கலாம். வெந்தோட்டி தேங்காய் துருவி போட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும்போது நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி சைடே கொண்டுக்கலாம். முடியாதப்போ ஆஸ்பத்திரி சைடு போகும்போது ஒவ்வொரு இதாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த படபடப்பில் வந்து இன்னும் அது இதுன்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப படபடப்பாகும். அதனால் வந்து நல்லா இருக்கும்போதே எல்லாம் செக் பண்ணி பார்த்து உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. வெந்துருச்சு. இதுக்கு தேவையான வெங்காயம் போட்டாச்சு. பாருங்கள், தண்ணியே ஊற்றல, அந்த தண்ணியிலே நல்லா வெந்துருச்சு, சிந்திருச்சு. தேங்காய் ஊற்றி தேங்காய் போட்டு ஒரு கிண்டி சிம்மில் வச்சு ஒரு கிண்டி இறக்குனா சூப்பரான பீக்கங்காய் ரெடி தயாரிச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஆடு வெள்ளிக்கிழமை வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா சுட சாப்பாடு, அவரைக்காய் சாம்பார், பீக்கங்காய் பொரியல், சூப்பரான பூண்டு மிளகு ரசம். இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள்.